இந்த உலகில் இறைவனை புத்தகங்களில் மட்டும் தேடாத ஒருவர் வாழ்ந்தார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரமஹம்சா. அவருக்கு இறைவன் ஒரு சிந்தனை அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, ஒரு உயிருள்ள அனுபவம். கொல்கத்தா அருகே உள்ள டாக்ஷினேஸ்வர் காளி டெம்பிள் அங்கே பூஜாரியாக இருந்தார் ராமகிருஷ்ணர். அவர் தினமும் காளி தாயை அலங்கரித்து தூபம் ஏற்றி ஆரத்தி காட்டி வழிபட்டார். ஆனால் ஒரு நாள் அவரின் மனதில் ஒரு வேதனை எழுந்தது. அம்மா, நீ உண்மையிலே இருக்கிறாயா? நான் பார்க்கும் இந்த சிலை மட்டும்தானா நீ? அவர் குழந்தை போல் அழுதார். கண்களில் கண்ணீர், இதயத்தில் தீவிர ஏக்கம். அந்த வேதனையின் உச்சியில் அவருக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அவர் பின்னர் கூறினார், அம்மா உயிருடன் இருக்கிறாள். அவள் பேசுகிறாள். அவள் என்னுடன் இருக்கிறாள். மாக்களி பலருக்கு பயங்கரமாக தோன்றும் வடிவம். ஆனால் ராமகிருஷ்ணருக்கு அவள் கருணை மிகு தாய். ஒரு நாள் அவர் கேட்டார், அம்மா, ஏன் சிலர் உன்னை பயமாக பார்க்கிறார்கள்? நான் மட்டும் உன்னை அன்பாக பார்க்கிறேன். அந்த தாய் பதிலளித்தாள், பயம் உள்ளவர்க்கு நான் சக்தி, அன்பு உள்ளவர்க்கு நான் தாய்.